உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ உடனே வீட்டுக்கு போய் உன் வீட்டு பூஜை அறைக்குள்ள இருக்கிற அந்த மந்திர எந்திர தகுட உன் கைக்குள்ளேயே வச்சுக்க. அது உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன் மாங்கல்ய பாக்கியத்துக்கும் உன் புத்திர பாக்கியத்துக்கும் எந்த விதமான ஆபத்தும் வராதுமா. இனிமே அந்த மந்திர தகுடு உன் கையிலேயே தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உனக்கு வர ஆபத்துல இருந்து என்னால மட்டும் இல்ல யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. சாமி, நான் உடனே வீட்டுக்கு போய் அந்த தகட்டை எடுத்து என் கையிலேயே வச்சுக்கிறேன். சரிம்மா. சரிங்க சாமி, அப்ப நாங்க வரோம். ஆமா ராணி, இன்னைக்கு நைட்டு அந்த பிசாச பத்தின எல்லா விவரங்களையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த ஈசன் எப்பவுமே உங்க கூட இருப்பாருன்னு நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கோங்க. மற்றதையெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. கலங்காம இரு. கடவுள் இருக்காரு. நன்றி சாமி. நாங்க வரோம் சாமி. சரி, ரொம்ப நன்றி. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன ராணி நீ பூசாரி அவ்வளவு சொல்லியும் அதை ஏன் நீ கையிலேயே வச்சுக்கல? ராணி சித்தார்த்து வந்துட்டாங்க. அந்த பூசாரி என்ன சொல்லி அனுப்பியிருப்பான்னு தெரியலையே. தமன்னா, என்ன சொல்லி அனுப்புனா என்ன? அவங்க 2 பேரும் வர்ற வேகத்தை பாத்தியா? வரட்டும் வரட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைய போறாங்க. அது நம்ம 2 பேரும் பார்த்து ரசிக்க போறோம். ஐ அம் வெயிட்டிங். இல்லையா, வீட்டு உள்ளார தானே இருக்கிறோம். பூஜை ரூம்ல வச்சு பூஜை செஞ்சா எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் நான் பூஜை ரூம்ல வச்சேன். சரி வா, போய் பாப்போம். வா மனு, நம்மளும் போய் பார்க்கலாம். போ. வா வா வா. என்ன ராணி, அந்த தகடை எங்க வச்ச? இங்க தாயா நான் காலடியில பூஜை செஞ்சு வச்சிட்டு வந்தேன். என்ன ராணி, அது எவ்வளவு பத்திரமா வைக்க வேண்டிய ஒரு பொருள். இப்ப இங்க வந்து பார்த்தா அந்த மந்திர தகடு இல்ல. பூசாரி அந்த மந்திர தகடு தான் உனக்கு பாதுகாப்பு வளையமா இருக்குன்னு சொல்லியும் எப்படி ராணி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? ஐயோ இல்லையா, நான் போ சொல்ல கூட பார்த்தேன். நான் காலையில எந்திரிச்சு விளக்கேத்தி அந்த மந்திர தகடுக்கு பூஜை கூட செஞ்சேன். போகும்போது இருந்த மந்திர தகடு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள எங்க போச்சு? அதாயா தெரியல. ஐயோ, ஒருவேளை இந்த பிசாசு வந்து எத்துருவோமோ? ஏய், என்ன ராணி உளர்ற? அதுகிட்ட இருந்து உன்னை காப்பாத்ததான பூசாரி உன்கிட்ட கொடுத்து அதை உன் கையிலேயே வச்சுக்க சொன்னாரு. அது மட்டுமா, அதால இந்த மாதிரியான மங்கள பொருளை தொட முடியாதுன்னு சொன்னார்ல. ஆமாயா, அப்போ அது எங்க போயிருவோம்? ஐயோ, என்னடி பயமா இருக்கு. வா பார்க்கலாம். ஐயோ அண்ணா அண்ணா, எங்க ஓடுறீங்க? சீக்கிரம் வாங்க. என்ன ஆச்சுன்னு என்னத்துக்கோசரம் எல்லாரும் இப்படி ஓடி நிறுறீங்க? நம்ம கோயில் பூசாரி ஊர் எல்லையில புத்துயிரும் கொலையுரமா கடக்குறாராமா. முனி அடிச்சிருச்சுன்னு பேசிக்கிறாங்க. அதான் பார்க்க போறோம். சீக்கிரம் வாங்க போலாம். ராணி சீக்கிரம் வா, போய் என்னாச்சுன்னு பாப்போம். வா. ஏன் தமன்னா, நான் கோவப்பட்டு பேசினதுல அந்த பாக்கு பூசாரியை கொலை பண்ணிட்டானோ? என்னன்னு தெரியலையே. என்னன்னு போய் பார்க்கலாம். இதுதான் நமக்கு கிடைச்ச முதல் வெற்றி. ஆனா ஒரு விஷயம் தமன்னா, அந்த ராணிக்கு சப்போர்ட் பண்றவங்க ஒவ்வொருத்தரையா நாம கொன்னுட்டாலே அந்த ராணியை ஈஸியா கொன்னுடலாம். சரி வா, முதல்ல என்னன்னு போய் பார்க்கலாம். ஆமாமா வா. ஐயோ, என்னங்க இப்படி கேக்குறாரு? பூசாரி யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே. இப்படி கை கால் இழுத்துட்டு இருக்கே. சாமி, ஐயோ ஐயா, சாமி, சாமி, என்னாச்சு? சாமி, ராணி, சாமி, என்னாச்சு சாமி? என்ன எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இவர் தூக்குங்க, ஹாஸ்பிடல் கூட்டு போலாம். தம்பி, சாதாரண வலிப்பு இருந்தா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம். இவரை முனி அடிச்சிருக்குப்பா, அதனாலதான் ரத்தம் வந்து எடுத்துட்டு இருக்காரு. என்னங்க நீங்க?
சாமி ஆமா தம்பி, இவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா தெய்வ குத்தாயிடும் தம்பி. இப்படி நடந்துடுச்சுன்னா இவங்களுக்கு இந்த ஊர்ல யாரும் வைத்தியம் பார்க்க மாட்டாங்க. என்ன மனோ, பூசாரிய பாக்கு ரத்தகாவு வாங்கிடுச்சு போல. பின்னென்ன தமன்னா, ராணி கிட்ட பார்க்க நெருங்க விடாம அந்த பூசாரி என்னென்ன வேலை பண்ணான். அதனாலதான் அவனுக்கு இந்த கதி. சாகட்டும். என்ன பாத்துனே இருக்கிறீங்க? நீங்களும் மனுஷங்க தானா? இவரு கடவுளுக்கு பூஜை பண்றவரு. நாங்க இருக்கோம். நம்மளோட எத்தனையோ பிரச்சனைக்கு சோழி போட்டு பார்த்து தீர்வு சொல்லுகிறாரு. அவருக்கு போய் செய்யறதுக்கு எல்லாரும் யோசிக்கிறீங்களே. இங்க பாருமா, நீ இந்த ஊருக்கு வந்துட்டு போறவ, நாங்களே இங்கே இருக்கிறவங்க. இன்னைக்கு பூசாரிக்கு உதவி பண்ண போய் நாளைக்கு அது எங்களுக்கு ஆவு வாங்கிச்சுன்னா அதனாலதான் எல்லாரும் பயந்து போய் நிக்கிறோம். ஏமா இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? நாளைக்கு ஏதாவது ஆயிரப்போதுன்னு நினைச்சு அவர் உங்களுக்கு குறிப்பாக மாட்டேன்னு என்னைக்காவது சொல்லுகிறாரா? இல்ல பரிகாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லுகிறாரா? இந்த ஊரோட எல்லா நல்லது கெட்டதுலயும் இவரு இருந்திருக்கிறாரு. அவரை போய் இப்படி அனாதை மாதிரி போட்டு வச்சு வேடிக்கை பார்த்து நிறுகிறீங்களே, உங்களால என்ன பண்றது சொல்லுங்க? சாமி நீங்க தைரியமா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. உங்களுக்கு நாங்க ஒண்ணும் ஆகாது. இருக்கோம். நாங்க 2 பேரும் உங்களை ஹாஸ்பிடல் கூட்டி போறோம். வாங்க பாத்து வாங்க. வாங்க சாமி. ஐயனார் கோவில் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. தெற்கு தசை ஐயனார் கோவில். பரமேஸ்வரா, என்னை நம்பி இருக்கிற ஒரு குடும்பத்தை நான் காப்பாற்றணும். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருடைய உடம்புல ஒரு துஷ்ட ஆத்மா குடியேறி இருக்கு. அது யாருடைய உடம்புல இருக்கு, எதனால் இந்த உடம்புக்குள்ள வந்துச்சு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் என்னால் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி பண்ண முடியும். அதனால இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற ஓலைச்சுவடி எடுத்து படிச்சாதான் இது எல்லாத்துக்கும் ஒரு விடை தெரியும். நீதான் ஈஸ்வரா இந்த பெட்டியை திறக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்து வழி விடணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.